இதுதானா ஐயா இதுதானோ என் மகன் மண்டைய இதுதானோ மாலவாணி பிறந்தாய் பாபாய் அக்கத்திலே 10 மாதம் சுமந்து ஒரு பெற்றெடுத்திரு மகனேல் வயதா விட்டு என்னை விட்டு பிரிய உனக்கு எப்படியடா மனம் புரிந்தது மகனே அம்மா என்று அழுதாயோ ஆடா மகனே காந்த முத்தம் தருவாயோ மகனே எழுத்துறப்பா மாமா அம்மா என்று என்னை எழுந்து கூப்பிடப்பா மகனேல் வயதா நீ பேச மாட்டாயா மகனே கன்னியவனுக்கு மட்ட மட்ட
எஜமானாயி காரணியம்மனுக்கு சத்தியம் ஆகிடும், நீதி தவறிவிடும். அதனால மகனாகிய லோகதனை கரத்தில் எடுத்துக்கொண்டு சுடுகாட்டு கொண்டு போய் தகனம் செய்ய போகிறேன். ஆமா நம்முடைய அனுமதி இல்லாம யாரும் இந்த மயானத்துக்குள்ள வரக்கூடாது. அதுதான் நம்முடைய கட்டளை. ஆண்டு தோட்டி எனக்கு அப்புறம் சுட்டி நீ தோட்டி யோசமா நான் வந்து குடத்தை எல்லாம் எரி விடுவேன். கூட இருந்து வெள்ளி கட்டை எல்லாம் பொறுக்கி போடுறவன் நீ. அப்படியே ஆண்டு தோட்டி
இங்க நம்முடைய மயானத்துல நம்மள தவிர யாரும் உள்ளார வரக்கூடாது. அப்படி இருக்க நம்முடைய மயானத்துல என்னடா அழுகுறது சத்தம் கேக்குதா? யாரடா ஆரோ ஒரு பொம்பளை ஒரு பாடி கொண்டு ஒரு புள்ளைய மடியில போட்டுக்கிட்டு பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு பையனை பார்த்து பார்த்து மூஞ்ச பார்த்து பார்த்து அழுகுறாள. ஆமா டேய் அருணி கண்ணி வாணியாய மயக்கு வந்து அருணி கண்ணி வாணியாய மயக்கு காட்டி வந்து பாதனி மடியில் வந்து பதறியே துளிப்பஜனோ வினோதமாய் சொல்லிவிட்டாய் இப்பவே எரிஞ்சிடலா புறத்தொகி போய் ஐயா கள்ளி இந்த இடுகாட்டிலே இது எங்களுக்கு சொந்தமான எஜமானாகி வீரமாக தோட்டிக்கு சொந்தமான இடம். இங்க வந்து ஒரு பிள்ளைய போட்டுக்கிட்டு என்னாடி நீதி கண்ணீர் வடிக்கிற காப்பான வளர்த்துட்டு வாய்க்கரிசி வட்டிக்கிற பட்டி குறி மையான காவலரே, ஒரு பிள்ளை தகவல் செய்யணுமா? என்ன வேணும்? எனக்கு காப்பான முளதுண்டு கால் பண்ண முளத்துண்டு வாய்க்கரிசி பாக்கிரசி இத கொடுத்துட்டு ஓ பிள்ளை போடுற பிள்ளை தூக்கு சாமி. ஐயா மையான காவலரே, நீதி யாச பாடுற ஆகடி என்ற வார்த்தையாளர்கள் என்ன செய்யறேன்? ஆகடி என்ற வார்த்தை அங்கமோ நோகுதையோ பாடடி என்ற வார்த்தை பதைக்குதே எங்கள் மனம். இந்த பாடலின் குறையருதே கள்ளி காசு கொடுத்தா போட இங்க கிடக்கட்டும் இல்ல போட தூக்கு. அதனால ஐயா மையான காவலரே, காசுமில்லாத பாவியானே, காசு இல்லையா பக்கிரிசி வட்டி கருப்பட்டி கேடால் பக்கத்தால ஆயிட்டேங்க ஐயா. பொய்யா பேசுற அடியாமா பொய் பேசுறேவோ அம்மாவை கழுத்துல தொங்கு நடிப்பாய் அந்த கோழி அடி கோழி அடித்தாரே அதை கழித்து தருவாங்க கோழி காசு இல்ல பணம் இல்ல ஒண்ணும் இல்லன்னு புலம்புறியா? இப்பயார்பட்ட விலை உயர்ந்த தாலி உன் கழுத்துல தொங்குதே, அதை வித்து விட்டு வந்து எனக்கு கூட கூடி. யாருக்கும் தெரியாத மாங்கல்யம் தேவாதி தேவருக்கெல்லாம் ஒன்று கூடி எனக்கு திருமாங்கல்யம் செய்த கர்மம் பத்தாவாகிய இந்த மாங்கல்யம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. என் பத்தாவாய கண்ணு என் புண்ணியராக மனவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட மாங்கல்யம் வந்து மாடு நின்னும் புலையன் மாடு நின்னும்படி மயான காவலன் என் மாங்கலத்தை கண்டு விட்டாக நான் என்ன செய்வேன்? அடியா கல்லி அது இருப்பறையல்ல அடியே சாமி தொட்டி இல்ல தொட்டி
ஐயா பாய்கரிசி மாட்டானே மன்னனடி மாடு தின்னு புலையனுக்கு என்னுடைய தாலி தெரிந்து விட்டதே அப்படின்னு சொல்றியே. நான் மாடு திங்கும் தோட்டி இல்ல, ஆதியில தோட்டி இல்ல, சாதியில தோட்டி இல்ல, பாதையில புலையனானவன் தெரியுதா. எவ்வளவு ஆயிரம் பேத்துக்கு இந்த கையால வாரி வாரி கொடுத்திருப்பேன். இன்னைக்கு வாய்க்கரிசி வாங்குற விதி எனக்கு. எவ்வளவு பேத்துக்கு வெள்ளி பணம் இந்த கையால அள்ளி அள்ளி கொடுத்திருப்பேன். இன்னைக்கு கொல்லி பணம் வாங்குறேன். நான் யார் தெரியுமா? திருச்சங்கு குமாரன், அயோத்தி மன்னன் அரிச்சந்திரன் நானடி, அரிச்சந்திரன். அப்படி என்றால் அரிச்சந்திரன் நானு என்னுடைய மனைவி மகனை எல்லாம் இழந்து ஐயராத்திலே நான் விலை மாறி நான் வீரபாகு தோற்றினிடத்திலே அடிமை கொண்டு இந்த சுடலையிலே பிணம் மயானம் காக்கக்கூடிய காவல்காரனடி இந்த அரிச்சந்திரன் சுவாமி. யார் நீ? பணத்தை கொடு, இல்லையா பிள்ளைய தூக்கு. என் பேரோ சிவச்சந்திரமதி. ஐயோ, என்